رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு இந்த ரமதானுடைய மத்திய பத்திலே எந்த கல்வியை வழங்குவதற்கு நீ நாடுகிறாயோ அதை ஹைரோடு என் மூலமாக தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ரமதானுடைய எதிர்பார்ப்புகளோடு இருந்த நமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திடீரென்று ரமதானை கொடுத்தான். ரமதானுடைய இந்த முதல் 10 நாட்களை சரியான முறையில் அனுபவித்து அதிலே நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் அவனுக்காக நடுநிசையிலே எழுந்து சஹர் செய்து காலையிலிருந்து மாலை வரை பசித்திருந்து அவனுடைய பெயரை கேட்கும் வரை உண்ணாமல் பருகாமல் பசித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துடைய 10ஐ கடந்து மக்ஃபிரத்துடைய பாதியை கடந்து இன்னும் ஒரு சில நாட்களிலே லைலத்துல் கத்ருடைய இரவுகளான ஒற்றைப்படை இரவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த லைலத்துல் கத்ர் இரவுகளை அடைந்து அதிலே செய்யக்கூடிய இபாதத்துகளை செய்து இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் நரகத்தின் விடுதலையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதானில் இதை செய்தவனுக்கு இந்த நன்மைகள் உண்டு. ரமதானில் நோன்பு பிடித்தவன் இத்தனை நன்மைகளை சம்பாதிப்பான். ரமதானிலே யார் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமதானிலே யார் நின்று தொழுவார்களோ, நோன்பு பிடிப்பார்களோ, நல்லமல்கள் செய்வார்களோ என்று ரமதானை பற்றிய நேர்முகத்திலே பாசிட்டிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை கூறியிருந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் ரமதானுக்கு எதிர்மறையாக வந்தது என்று சொன்னால் ரமதானுடைய நோக்கத்தை அந்த ஒரு ஹதீஸ் தான் நம்முடைய பார்வைகளுக்கு காட்டி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே 3 மனிதர்களுக்காக சாபமிட்டார்கள் அல்லவா? 3ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று, யார் ரமதானை அடைந்து நோன்பு பிடிக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும். அப்படி அல்ல ஹதீஸ். யார் ரமதானை அடைந்து தராவி தொழுவைக்கு வரவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் மூக்கிலே மண் நிரப்பப்படட்டும், அவன் இழிவாகட்டும். அப்படியல்ல ஹதீஸ். நம்ம ரமதானை பூர்த்தி செஞ்சிட்டோமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா, பாய் நான் நோன்பு வைக்கிறேன், தராவி தொழுதுறேன், கியாமுல் லைல் தொழுதுறேன், இங்கே தொழுகிறேன், அங்கே தொழுகிறேன், இங்கே 20 தொழுகிறேன், அங்கே 8 தொழுகிறேன், சதகாக்கள் கொடுத்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் ஜக்காத்து கடமையாகும், 6 மாதம் முன்னாடியே ப்ரீபான் பண்ணி கொடுத்துட்டேன், அட்வான்ஸாக கொடுத்துட்டேன். அப்போ யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஹதீஸ் அப்படி அல்ல. யார் தராவி தொழுகைக்கு வரவில்லையோ அவன் நாசமாகட்டும். அது ஹதீஸ் அல்ல. யார் தொழுகைகளை சரிவர பேணவில்லையோ, ஜமாத்தோடு தொழவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஹதீஸ் அப்படி இல்லை. யார் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உதவி செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஹதீஸ் அப்படி இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் என்ன கூறுகிறது தெரியுமா? யார் ரமதானை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப ரமதானை அடைவது பெரிய விஷயம் அல்ல. அப்ப இதிலிருந்து என்ன எதை பெற வேண்டும்? நோன்பை மட்டுமல்ல, தராவீகளை மட்டுமல்ல, கியாமுல் லைல் தொழுகைகளை மட்டுமல்ல, நிசப்தமான அந்த இரவுடைய நேரத்திலே பள்ளிவாசல்கள் விளக்குகள் எல்லாம் அழைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ நிற்பது மட்டும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் அல்ல. நீ வேலையை செய்து அந்த வேலைக்கான கூலியை நீ பெறவில்லை என்று சொன்னால், நீ உன் பாவத்தின் கரைகளை இந்த ரமதானுடைய தண்ணீரிலே கழுவவில்லை என்று சொன்னால், பெருமானாரே சொல்லுகிறார்கள், மிம்பரில் ஏறி மலக்குகளுடைய தலைவர் துஆ கேட்க இமாம்களுடைய தலைவர் ஆமீன் என்று சொன்னார்கள். எவன் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய மனங்கள் எல்லாம் கல்மனமாகிவிட்டது. அல்லாஹ்விடத்திலே அழுவதற்கு கூட நம்மிடத்திலே கண்ணீர்கள் இல்லை. பணத்திற்காகவும் பொருளிற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு காஃபிர் டாக்டர் முன்னாடி, டாக்டர் நீங்க இல்லைன்னா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு அங்க அழுவுறோம். ஒரு 10,000 ரூபாய் பாக்கெட்ல இல்ல, ஒரு முக்கியமான ஒரு தேவை வந்துருச்சு, யார் இருந்தாலும் அவங்க முன்னாடி அழுந்துருவோம். அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவத்திற்கு நம்முடைய கண்களில் இருந்து அழுகை வருகிறதா? வர மறுக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த நோக்கத்திற்காக இந்த ரமதானை நமக்கு கொடுத்தானோ அந்த நோக்கத்திலே நாம் வெற்றி பெறுவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. திருமறையிலே இறைவன் கூறுவான், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்க? எல்லாரும் அவர்களுடைய பாவங்களை சற்று திரைக்கு முன்னால் உங்களுடைய இமேஜினேஷன்ல கொண்டு வாங்க. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் பல வகையான பாவங்கள் செய்தேன், இரவிலே செய்தேன், வெளிச்சத்திலே செய்தேன், தனிமையிலே செய்தேன், பலருக்கு முன்னால் செய்தேன். அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னுடைய பாவக்கரைகளை என்னிலிருந்து அகற்றுவானா? நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னுடைய பாவங்களுக்கு தண்டிக்காமல் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானா? ஒரு அடியானுக்கு இதுதானே தேவை. அடியான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வந்துட்டு என்ன செய்யணும்? அவன் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுக்கு சொர்க்கம் பிச்சையாக கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீ தொழுது நன்மைகளை மட்டும், மை ஏ பள்ளியா மை ஓ பள்ளியா, ये रमजान नहीं है, मैंने फला काम कर लिया, सदकात दे दिया, इनको 1000 दिया, इनको 2000 दिया, मैंने शहरी में खाना खिलाया, मैंने फला किया, ये रमजान नहीं है. जब तक इनफरादी इंडिविजुअली तुम अल्लाह के करीब ना हुए तुम्हारे लिए रमजान नहीं है. நீ தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ்வுடைய குர்பத்தையும் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அடையவில்லை என்று சொன்னால், நீ உலகத்துக்கே உணவளித்தாலும் உனக்கு ரமதான் அல்ல, நீ உலகத்துக்கே ஜகாத் கொடுத்தாலும் உனக்கு ரமதான் அல்ல. அது ஒரு அமல் தானே தவிர அந்த அமலை கொண்டு நீ அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்தாயா என்ற நோக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த அமலை கொண்டு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்ற நோக்கத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனையும் செய்யக்கூடிய ஆற்றலையும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பு யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? இவ்வளவு மூட்டைகள் வச்சிருக்கோம். ஜகாத்துடைய சட்டத்தை பேசலாம்னு நினைச்சேன், இஅ்திகாஃபுடைய சட்டத்தை பேசலாம்னு நினைச்சேன், அல்லது நோன்புடைய பல சட்டங்களை பேசலாம் என்று நினைத்தேன். சட்டங்களை பேசுவதற்கு பல முறைகள் இருக்கிறது. ஆனால் கருத்தையும் இந்த ரமதானுடைய உயிரையும் பேசுவதற்காக அல்லாஹ் என்னை நிறுத்தியுள்ளான். இந்த மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து இந்த ரமதானிலே பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பாவத்தின் கரைகளை ரமதானிலே கழுவிக் கொள்ளுங்கள். நீங்க எதை செஞ்சாலும் எதை செய்யறனாலும், இப்போ கடைசி 10 வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த கடையில சட்டை வாங்குறதுன்னு மனையில மூலையில ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படி பெருநாளுக்கு என்ன சமைக்கிறது, ஈதுக்கு பிறகு எங்க போறது, இந்த கடைசி இரவுகளே எங்கெல்லாம் தராவி தொழுகிறது. ஷைத்தான் இல்லமா அல்லமா இப்னுல் ஜௌஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தல்பீஸுல் இப்லீஸ்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க. The devil's deception, ஷைத்தான் யாரெல்லாம் எப்படி வழி எடுப்பான்னு. அப்போ நம்ம எல்லாம் மைண்ட்ல எப்படி அவன் சுத்தி விட்டுட்டு போயிட்டானா, ஒரு சில அடியார்கள் ரமதானில் கூட அல்லாஹ்வை அடைய மாட்டார்களாம், நன்மையை அடைந்து கொள்வதற்குத்தான் போராடுவார்களாம். என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக அல்ல, நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு மட்டும் அவர்கள் போராடுவார்களாம். ஹஜ்ரத் ராபியா பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகப்பெரிய ஸ்ரீதேவி, தன்னுடைய மக்களுக்கு பாடம் எடுப்பதில் மிகப்பெரிய ஆலிமா, ஆபிதா, ஜாஹிதா. மக்களுக்கு பாடம் எடுப்பதில் தியரியா அல்ல பிராக்டிகலா எடுப்பாங்களாம்.
இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து எப்பொழுதுமே வெளிவராத ஹஜ்ரத் ராபியா பஸரியா ஒரு நாள் திடீரென்று கதவு திறக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை போல ராபியாவுடைய இல்லம் திறக்கப்படாத நேரத்திலே திறக்கப்பட்டுள்ளது. ஒரு கையில மெழுகுவத்தியும் ஒரு கையில கோப்பையில தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்தார்கள். ஹஜ்ரத் சையதா ராபியா பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மக்கள் எல்லாம் கேட்டார்களாம், இந்த இரவு நேரத்திலே மெழுகுவத்தியை வைத்துக் கொண்டு ஒரு கோப்பையிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு எங்கே செல்கிறீர்கள்? ராபியா பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்களுக்கு பாடம் எடுக்கும் விதத்திலே சொன்னார்களாம், சொர்க்கத்தை இந்த மெழுகுவத்தியை கொண்டு எரிக்க போகிறேன், நரகத்தை இந்த தண்ணீரை கொண்டு அணைக்க போகிறேன். குழப்பத்திலே ஆழ்ந்த மக்கள், இதால எரிக்கவும் முடியாது, இதால அணைக்கவும் முடியாது, என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை படைத்து தன் பக்கம் வாருங்கள் என்று அவன் அழைத்துக் கொள்ள மனிதன் அல்லாவின் பக்கம் அல்ல சொர்க்கத்தின் பக்கத்திற்கு தான் செல்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சவில்லை, அவன் நரகத்திற்கு அஞ்சுகிறான். அப்பொழுது எந்த பொருள், எந்த படைப்பு மனிதனை அல்லாஹ்வுக்கு அருகாமையில் செல்லுவதற்கு தடையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கக்கூடாது என்பதை போல மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நீ போக வேண்டும் என்ற பாதையை சீர்திருத்தம் செய்து கொடுக்கிறார்கள். எதை அடைஞ்சவங்க ரமதான்ல? ஜி அல்ஹம்துலில்லாஹ், எந்த பள்ளிக்கு போனாலும் கஞ்சி கிடைக்குது, பேரித்தம் பழங்கள் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்கிட்டீங்களா? ஜி ஷாப்பிங் எங்க போகணும்னு லிஸ்ட் வச்சுட்டோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றீர்களா? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே எவன் குருடனாக வாழ்வானோ மறுமையில போய் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிரோன்னு அந்த நம்பிக்கையிலே செல்லாதீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு சொர்க்கம் வரை செயல்படுவதற்காக எல்லா அமல்களையும் நீங்கள் செய்திருப்பதற்கான ஒரு இடம் அது. இதுல எதுவே நான் செஞ்சுக்கோங்க, ஆனால் அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அமல்களில் மட்டுமல்ல, அந்த அமலை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியும் அடைந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்துவிட்டால் நீங்க என்ன நான் என்னங்க, சாதாரண நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளுக்கு 70 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்களாம். நம்ம கேட்கிறோமா? ரமதான்ல கேட்க மாட்டோம். ஜி யாருடைய கரத்திலும் யாருடைய ஜாத்திலும் பாவ கரைகளே இல்லையோ அப்படிப்பட்ட உன்னதமான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவன் நான் என்று சொன்னார்கள். ஜி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறான். எதுவுமே கேட்காதீங்க, அல்லாஹ் கிட்ட கையேந்திட்டு ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிடு, ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிடு, ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிடு. அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்தின் மன்னிப்பை மட்டும் கேட்பவனுக்கு அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்கிறான், ரிஸ்கை தருகிறான், அவுலாதை தருகிறான் என்று குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லுகிறது. அப்ப மத்த எல்லா ரமதான்ல என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் எனக்கு பணத்தை தா, எனக்கு ரிஸ்கிலே பரக்கத்தை தா, ஆயுட்காலத்திலே எனக்கு நீழ்ச்சியை தா, உடலிலே என் ஆரோக்கியத்தை தா. இந்த உலகத்திற்கான பொருள்களை மட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி கொண்டு நாளைக்கு மறுமைக்கு போய் எதை வச்சு நீங்க செலவு பண்ணுவீங்க? எது உங்களை காப்பாற்றும்? உங்களிடத்திலே பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு நீங்கள் மறுமைக்கு சென்றீர்கள் என்றால் அந்த மறுமையிலே எப்பொருள் உங்களுக்கு காப்பாற்றும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ரமதானிலே இதைத்தான் அடைய சொல்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. நிறைய பாவம் பண்ணிட்டோம். அல்லாஹ் இந்த வசனம் ஒட்டுமொத்த குர்ஆனிலே மனிதர்களை தன் பக்கம் இழுக்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பேசுகிறது என்றால் இந்த ஒரு வசனம் தான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்க, ஒரு மிகப்பெரிய அதிபதி, அவனிடத்திலே ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தந்தை பேச மாட்டார், தாயை சொல்லுவார், நீ சொல்லுமா. ஜி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாருங்க. ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கலாம், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று நான் நேரடியாக கூப்பிடலாம். ஹபீபே நீங்க சொல்லுங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. என்னுடைய அடிமைகளே, யார் தங்களுடைய நஃப்ஸிலே வரம்பு மீறி விட்டீர்களோ, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டீர்களோ, வரம்பு மீறதுனா என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரீமா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வுக்கு எல்லா விதத்திலும் மாறு செய்வது. அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைச்சிடாதீங்க, என் பாவம் பெருசுன்னு நினைச்சிடாதீங்க. ஜி நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மட்டும் ஒரு அடியான் நினைத்து விட்டான் என்றால் அவனை விட பெரும் பாவி வேற யாரும் இல்லையா? காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுருக்கி விட்டான்.
இந்த உலகத்தின் அடியார்களை ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி அதை பெரிதாக்கினாலும் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட மிஞ்சி விடுமா? அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு அதிகமாகி விடுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து 99 அல்லாஹ் படைத்தானாம், 100 படைத்தானாம். அதிலே ஒன்றை மட்டும் தான் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறானாம். அந்த ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்தில் ஆதிபிதா ஆதமிலிருந்து கடைசி மனிதன் வரை, கடைசி மிருகம் வரை, கடைசி எல்லா படைப்புகள் வரை பெற்றுக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு ரஹ்மத்துடைய பலமானது இவ்வளவு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையுடைய அளவை சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், உன்னுடைய எல்லையை கடந்து விட்டாலும், நீ பாவத்தில் மூழ்கி விட்டாலும், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ நிராசையாகி விடாதே, நம்பிக்கை இழந்து விடாதே. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். யார் சொல்றாங்க? யாரோ இந்த கிதாபிலேயோ எழுதி வச்ச பேச்சல்ல. இறைவன் தன்னுடைய திருமறையிலே உங்களுடைய அனைத்து, ஒரு மனுஷன் ஷிர்க் செய்றான், காலம் ஃபுல்லா செய்யறான். ஜி இப்னு கசீர் போன்ற மிகப்பெரிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், இணை வைத்தானா கடைசி வாழ்நாளுடைய கடைசி நொடியிலே, யா அல்லாஹ் நான் இணை வைத்து விட்டேன், என்னை மன்னித்திரு என்று அவனுடைய ஹயாத்துடைய நொடி ஒரு நொடி மீதி இருக்க அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டாலும் அல்லாஹ் அவனையும் மன்னிப்பான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பல பொருள்களில் ஆத்தியமானது என்ன தெரியுமா? முதல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துஆவையும் கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம, ஒரே ஒரு துஆ மட்டும் குஃப்ரானக்குன்னு ஆரம்பிக்கும். காரணம் என்ன? கலிவடைக்கு சென்று விட்டு வெளியிலே வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற துஆ ஆரம்பிக்காது, அல்லது அல்லாஹும்மன்னு துஆ ஆரம்பிக்காது, குஃப்ரானக்கன்னு துஆ ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? கழிவறையிலே மனிதனுக்கு தேவையான அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மனிதன் தான் சுவையாக மென்று சவித்து அனுபவித்து தின்ற அந்த உணவை அல்லாஹ் செரிமானம் செய்து அவன் குடலுக்கு பாதகம் வந்து விடாமல் அதிலிருந்து நல்லதை பிரித்து கெட்ட கழிவுகளை அகற்றுவது அல்லாஹ். அவன் அமர்ந்தாலும் அந்த கழிவு தானாக வந்து விடாது, அதற்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் தேவை, அதற்கும் அல்லாஹ் அவனுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சக்தியை பெற்று அவனுடைய நஜிஸை அல்லாஹ் தூரமாக்கினான் அல்லவா? அங்க உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாதல்லவா? பாத்ரூம்ல உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு வாயால சொல்ல முடியாதல்லவா? சிறிது நேரம் தாமதித்து அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்த பிறகு ஒரு சில வினாடிகள் நடந்திருக்கலாம். பெருமானார் வெளியிலே வந்து குஃப்ரானக்கன்னு ஆரம்பிக்காங்க. ரப்பே, நீ செய்த கிருபைக்கு அந்த இடத்திலே என்னால சுக்ர் செய்ய முடியல, நீ என் மீது செய்திருக்கக்கூடிய இந்த நியாமத்துக்கு நான் அங்கேயே உனக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும். யா அல்லாஹ், அசுத்தத்தின் இடத்திலே சுத்தமான ரப்பை புகழ்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சா வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கல, பெருமானார் குஃப்ரானக ரப்பே என்னை மன்னிச்சிடுன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஜி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது நமக்கு இதுதான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நிச்சயமாக ஒரு அடியான் எப்படி துஆ கேட்கணும் தெரியுமா? ரமலான்ல எப்படி ஜகாத் கொடுக்கறதுன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஜகாத் கடமை இல்லை. ஒரு சில பேருக்கு ஜகாத் கடமையா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஜகாத் கடமை, ஆனா எல்லாருமே பாவம் வச்சிருக்கோங்க. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்கு இருந்தால், ஜி ஒரு பாவம் நரகத்துடைய கடைசி அடியான், நரகத்துடைய கடைசி அடியான். நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அந்த நரகத்தின் கடைசி தண்டனை என்ன தெரியுமா? அவனுக்கு நெருப்புடைய காலணிகள் அணிவிக்கப்படுமா. அந்த நெருப்புடைய காலணிகள் அணியப்பட்டால் அவனுடைய மூளை கொதிக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்துடைய ஒரு துண்டு மஷ்ரிகிலே வைத்து விட்டால், சூரியன் உதயமாக கூடிய இடத்திலே வைத்து விட்டால் மக்ரிபில் இருப்பவன் உருகி விடுவானாம். நரகம் என்பது சாதாரணம் அல்ல. நரகத்தை விட பெரியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபம். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் கோபத்திற்குரியவன் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் ரஹம் செய்யக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிருவான். மீண்டும் பாவம் செய்தான், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் பாவம் செய்தான், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினான், சும்மா அஜ்னப, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு முதல் முறையே தெரியுமா தெரியாதா இவன் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் பாவம் செய்வான் என்று? அவன் இஹ்லாஸா செய்யல, இரண்டாவதும் பாவம் செஞ்சிட்டான். அப்படி இருந்தும் அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு ஏதாவது கேட்டுவிட்டால், அதுவும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்த வேளையிலே
எது கேட்டாலும் எது கேட்கவில்லை என்றாலும் மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவன் கரங்களை வெறும் கரங்களாக இறக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவானாம். பனி இஸ்ராயீல்ல ஒரு அடியான், சாதாரணமாக எத்தனை வாட்டி கேட்டிருப்போம், கொஞ்சம் ரசிச்சு கேட்டு பாருங்களேன். சிலைக்கு முன்னால் அமர்ந்து யா சனம் யா சனம் யா சனம், ஓ சிலையே ஓ சிலையே, சிலையை கூப்பிடுறான். முஸ்லிம் அல்ல, அவன் இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதன். சிலைக்கு முன்னால் நின்று அவனுடைய அத்தியாவசிய தேவைக்காக சிலையே எனக்கு இதை செஞ்சிடு, யா சனம்னா சிலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என் சிலையே எனக்கு இதை செய் அதை செய் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய தேவை அத்தியாவசிய தேவை என்பதனால் இரவு முழுவதும் கேட்கிறான். தூக்கத்தில் அவன் யாசனம் யாசனம் தூங்கி முழிக்கிறான். யாசனம் யாசனம், அந்த தூக்கத்தின் ஆக்கத்திலே யா சனம் என்ற வார்த்தை யா சமத் என்று உலறுகிறான். அல்லாஹ்வை கூப்பிடல, அல்லாஹ் யா சமத்னு கூப்பிடல. அறியாமையிலே தூக்கத்தின் அந்த ஆழ்த்தத்திலே யா சனம் என்ற வார்த்தை மாறி யா சமத் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்திலிருந்து ஒரு திருநாமத்தை கூப்பிட்டு விட்டான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மலக்குமார்களை அழைத்து சொன்னானாம், அவனுக்கு என்ன தேவையோ அதை சென்று அவனுக்கு வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் அவனுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கான். மலக்குமார்கள் கூறினார்களாம், இறைவா அவன் ஒன்னும் கூப்பிடல, யாரெல்லாம் அவன் ஒன்னும் கூப்பிடல, சிலைக்கு முன்னால் அமர்ந்துள்ளான். அவன் கலிமா சொல்லிய முஸ்லிம் அல்ல. அவன் உன்னை அழைக்கவில்லை, இறைவா உன்னை ரப்பென்று கூறவில்லை, உன்னை சமதென்று கூறவில்லை. அவன் கூப்பிடுவது சிலையை கூப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மலக்குமார்களிடம் சொல்லுவானாம், அவன் சிலைக்கு முன்னால் இருக்கட்டும், அவன் பெயர் எதுவாக இருக்கட்டும், அவனுடைய வாயிலிருந்து யா சமத் என்ற வார்த்தை வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பெயருக்கு சொந்தமானவன் நான் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் என்னுடைய பெருமை. அல்லது நான் என்னை அழைத்தும் நான் அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுவானாம். ஜி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் நம்முடைய பாவங்களை கொண்டு ஒரு அடியான் நாளை மறுமைக்கு சென்றால் அவன் எந்த அளவுக்கு கேவலப்படுவான் தெரியுமா? இந்த பள்ளிவாசல்ல நடுவுல ஒரு ஆளை எழுப்பி அவரை நான் அசிங்கப்படுத்துறேன், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க, என்ன நடுவில் வச்சு இமாம் சாப் இப்படி சொல்லிட்டாரு, இல்ல இவர் அப்படி சொல்லிட்டாரு. ஒரு நூற்றுக்கணக்கில் மக்களுக்கு நடுவில் நின்று அசிங்கப்படுறதுக்கு நம்மளால முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருப்பார்கள். ஹஜ்ரத் ஆதமிலிருந்து ஹஜ்ரத் ஈசா வரை நபிமார்கள் இருப்பார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள். யாருடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு பாட படிப்பினையாக இருக்கிறதோ அது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, எல்லா சஹாபாக்களும் இருப்பார்கள். உலகத்தில் தோன்றி மறைந்த எல்லா மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் இழிவுபட்டான் என்று சொன்னால் அந்த இழிவு எவ்வளவு பெருசா இருக்கும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மறுமையுடைய இழிவை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. மறுமையுடைய அசிங்கத்தை விட்டு, மறுமையிலே தோற்று போவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களுக்கு முன்னே போரில் முடிவடைந்தது. போர் முடிவடைந்தவுடன் ஒரு தாய் ஓடி செல்கிறாளாம். சஹாபா பெருமக்களுக்கு அந்த தாய் ஓடி செல்வது எதுவுமே புரியல. அவள் ஓடுகிறாள் வேகமாக, ஒவ்வொரு கூடாரமாக, ஒவ்வொரு இழந்தவரின் சரத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு கற்களுக்கும் செடிகளுக்கும் பின்னாலும் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறாள். அவளுடைய ஆர்வமும் அவளுடைய ஓட்டலும் அதிகமாகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவனமும் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பியது. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அப்படி இந்த பொம்பளை எதைதான் தேடுது. கடைசியாக அந்த பெண் ஓடி ஓடி ஒரு குழந்தையை பார்த்து விட்டது. அந்த குழந்தையை அந்த பெண்மணி தன் நெஞ்சோட சேர்த்து கொண்டாலாம், கட்டி முத்தம் கொடுத்தாலாம். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தேடி ஓடி இருக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வைக்கிறாளோ அதை விட 70 மடங்கு ஒவ்வொரு அடியாரின் மீதும் அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்துக்கு இதைத்தா, என் உம்மத்துக்கு இதைத்தா கேட்கலங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருந்தாங்களாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் உங்கள் சந்தோஷத்தின் நேரத்தில் நான் ஏதும் கேட்டுக்கொள்ளவா, எனக்காக துவா செய்யுங்களேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்களேன். கையேந்தினார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபில் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னித்து விடு, மா கத்தம தம்பிஹா வ மா தாஹர், யா அல்லாஹ் முன் செய்த பாவங்களையும் ஆயிஷா பின் செய்த பாவங்களையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. பெருமானார் துவா செய்ய அதை தான் காது கொண்டு கேட்க
ஆயிஷா நாயகிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சந்தோஷத்தின் உச்சியிலே அவர்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சந்தோஷத்தின் ஒரு ஆட்டத்திலே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், ஆயிஷா என்னமா ஆச்சு? யாரோ சொல்லலாம், என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக தாங்கள் துஆ கேட்டீர்களே, என்னால் தாங்க முடியவில்லை பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா சற்று நில், முழுமதுவாக கேட்டுக்கொள். உனக்கு செய்தேன் அல்லவா, யா அல்லாஹ் என் ஆயிஷாவை மன்னித்து விடு, முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் மன்னித்து விடு என்று கேட்டேன் அல்லவா. இதே துஆவை தான் என் உம்மத்தை சேர்ந்த ஒவ்வொரு மனிதருக்கும் நான் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பெருமானார் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்க ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து இறங்கி வந்த ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், யாராச்சும் இருக்கீங்களாப்பா பாவ மன்னிப்பு கேட்க? வேலை செய்றீங்க, மேனேஜர் இருக்கான், சிஓ இருக்கான், பாஸ் இருக்கான். 2 வாட்டி தப்பு பண்ணி பாருங்களேன், 3ஆவது வாட்டி வேலையில் இருக்க முடியாது, வெளியில போ. ஜி அவங்கிட்ட இந்த உலகத்தில் பாஸை ப்ளீஸ் பண்றது, மனைவியை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க. பக்கத்தில் இருக்க கொலீகை சந்தோஷப்படுத்துறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து திருப்தி ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு ஆளை ஒருவனை ஈஸியாக திருப்திப்படுத்துறதுனா யாரை தெரியுமா? உங்கள் படைத்த ரப்பை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் எத்தனை பேரை திருப்திப்படுத்துவீங்க? மனைவியை திருப்திப்படுத்தினா தாய் கோச்சிப்பா, தாயை திருப்திப்படுத்தினா மனைவி கோச்சிப்பா, அண்ணனை திருப்திப்படுத்தினா தம்பி கோச்சிப்பாரு, தம்பியை திருப்திப்படுத்தினா அண்ணன் கோச்சிப்பாரு. ஜி இவரை திருப்திப்படுத்தினா எத்தனை பேரை? மனிதர்களுடைய திருப்திக்காக வாழாதீர்கள். மனுஷன் எப்பவும் உங்களை பொல்லாதவன ஒருத்தன் சொல்லதான் செய்வான். யாரை திருப்திப்படுத்தணுமா? படைத்த ரப்பை திருப்திப்படுத்துங்கள். படைத்த ரப்புக்கு நல்லவனாக இருங்கள். அந்த ரப்பு உங்களை பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அதுதாங்க உங்க ரமதான். ஜி ரமதான்னா என்னதுங்க? யாருக்கு பெருநாள்? பெருநாள் வரத்துக்கு இப்பவே ஷாப்பிங் பண்ணி ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு எப்போ பெருநாள் தெரியுமா? உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் முகத்தில் எரிந்தால் உங்களுக்கு பெருநாள் அல்ல. நீங்கள் வைத்த நோன்புகளை ரப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வைத்த நோன்புகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பெருநாங்க. பெருநாக்கு புத்தாட போட்டுட்டா மட்டும் உங்களுக்கு பெருநாள் இல்ல. இமாம் சாப் கிட்ட வந்து கை முசாஃபா கொடுத்துட்டா மட்டும் பெருநாள் அல்ல. பெருநாள் தொழுகையிலே கலந்து கொண்டால் மட்டும் பெருநாள் அல்ல. யாருக்கு பெருநாள்? உனக்கு நல்ல நாள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து நீ கிருபைகளையும் ரஹ்மத்தையும் ரமதானில் செய்ய வேண்டிய நல்லமல்களையும் செய்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் உனக்கு பெருநாள். அதுதான் உனக்கு வாழ்நாளிலே சந்தோஷமான நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள். வெறும் பிசிக்கலா வைத்த காலி போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிரு, நைட்ல சும்மா நீ என்ன வேணா நினைச்சுக்கிட்டு இமாமுக்கு பின்னாடி என்ன ஓதுறாருன்னே தெரியாம நீயும் நின்று, இதுவல்ல. உயிரோட்டமான அமல்களை செய்யுங்கள். இரவு நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, தனியா உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுவுங்க. அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய முறையில சிறந்த முறை என்ன தெரியுமா? கையேந்தியும் கேட்கலாம், சஜ்தால விழுந்தணுமா? ஜி சஜ்தால விழுந்தணுமா? உருக்கமாக நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாய மக்களுக்கு மழை வேண்டி ஒரு மைதானத்திலே எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. இறைவா மழை வேண்டி தொழுகை நடத்த இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா நீங்க தொழுகை நடத்துங்க, மழை வரும். தொழுகை நடத்தி விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். பனி இஸ்ராயல்களில் ஒரு பெரிய கூட்டம் பின்னே நின்று தொழுதலாம். தொழுகை முடிந்து விட்டது, மழை வரல. மூசா கலீமுல்லா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ரப்பே நீ சொன்ன, நான் செஞ்சுட்டேன், இன்னும் மழை வரல. மூசா நீங்க கையேந்திட்டீங்க, ஆனா என்ன தெரியுமா? நீங்க பின்னாடி தொழு வச்சிங்களே, அதுல ஒருத்தர் இருக்கிறான் 70 ஆண்டுகளாக ஒரு சஜ்தா கூட செய்யல. 70 ஆண்டுகளாக என்னை அல்லாஹ் என்று கூப்பிடல. 70 ஆண்டுகளாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்கல. 70 ஆண்டுகளாக இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற ஆசை கூட இல்லை அவனுக்கு. அவனை நடுவில் வச்சுட்டு நீங்க கேட்டா நான் எப்படி கொடுக்கிறது? நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக பல நேரத்தில் கையேந்துகிறோம். யா அல்லாஹ் எனக்கு இதை செய், யா அல்லாஹ் எனக்கு அதை செய். ஒரு சில நேரத்தில் அல்லாஹ்வோட கோச்சிக்கிறோம். நான் அல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரலையே. பின்னாடி இவ்வளவு பெரிய மூட்டை இருக்குது, அதை என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கோமா? பாவங்களை வைத்துக் கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். எப்படியா ரப்பு தருவான்? முதல்ல மன்னிப்பை கேளுங்க. ஜி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வ தஸ்லீம் உடனே திரும்புறாங்க. யார் அந்த அடியான்? அல்லாஹ்வுக்கு 70 ஆண்டுகளாக மாறு செய்த அடியான். அல்லாஹ்வுடைய பெயரை கூட உச்சரிக்கலாமே. வெளியில போ, நீ வெளியில வந்தாதான் உண்டு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜலாலியத்தான நபி, தன்னுடைய ஜலாலியத்திலே அவனை வெளியில வந்துரு. எவ்வளவு 1000 மக்களுக்கு மத்தியிலே நடுவிலே ஒரு பாவம் செய்தவன் வெளியேற்றப்பட்டான் என்றால்
அவனை விட கேவலப்பட்டவன் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த அடியான் தன்னுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து தலையில போட்டுக்கிட்டானா. மனிதர்களுக்கு முகம் காட்ட முடியவில்லை, நடுவுல சஃப்ல தான் நிக்கிறான். அந்த துண்டை போட்டுக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகுறானா, ரப்பே என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. 70 ஆண்டுகள் அல்லாஹ் என்று கூப்பிடாத அந்த உதடுகளும் அந்த நாவுகளும் ஒரு வாட்டி தான் கூப்பிட்டுச்சு, அல்லாஹ் ரப்பே என்ன மன்னிச்சிடு. இஹ்லாஸான முறையில் கூப்பிட்டானாம். இறைவா நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் எனக்கு அழிவு, இந்த உலகத்திலும் எனக்கு கேடு, நாளை மறுமையிலும் எனக்கு கேடு. ரப்பே நீ என்ன மன்னித்திடுவிடு என்று கத்தி கதறல, சஜிதால உழுவல. அவன் இபாதத்துகள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தவில்லை. அசிங்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இஹ்லாஸான முறையிலே தோளிலே இருந்த துண்டை முகத்தில் போட்டுவிட்டு அவன் தன் உடலை கூட ஆட்ட முடியாமல் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இஹ்லாஸான முறையிலே என்ன மன்னிச்சிருன்னு கேட்டானா. கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீரை விட வேகமாக வானத்திலிருந்து மழை துளிகள் வந்ததா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா யாரு, எப்படி நடந்துச்சு, எப்படி நீ மழையை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, உன் பேச்சையே எப்படி நீ மாற்றி விட்டாய், எப்படி மழை வந்தது? ஹஜ்ரத் மூசாவிடம் இறைவன் சொன்னாரா, மூசா யாரை நான் பாவியாக இத்தனை காலம் வைத்திருந்தேனோ அவனை நான் மன்னித்து விட்டேன். ரப்பே எப்படி மன்னிச்ச? அவன் மன்னிப்பு கேட்டா, நான் மன்னிச்சிட்டேன். இறைவா 70 ஆண்டுகள் உன் பெயரை கூட உச்சரிக்காத அந்த நாவுகளுக்கு சொந்தக்காரன் யார்? இப்படிப்பட்ட மஜ்லிஸிலே பாவியாக இருந்து மறுசன பொழுதிலே நல்லடியானாக மாற்றிவிட்ட அந்த பாக்கியசாலி யார்? அவனை கொஞ்சம் காட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பு சொன்னானா, மூசா 70 வருஷமா அவன் பாவம் செஞ்சோம், அவன் முகத்தை யாருக்கிட்டே நான் காமிக்கல. அவன் பாவியாக இருந்தும் அவன் பாவத்தை நான் வெளிக்காட்டல. நீங்க கேட்டவன நான் காட்டுவனா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க, ஒரே ஒரு ரீசன். அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்யறேன்பா, எதனாச்சும் ஒரு ரீசன் சொல்லுங்க. அல்லாஹ் நான் தொழ மாட்டேன், இதுக்கு தான் காரணம் ஒன்னு சொல்ல முடியுமா? உங்கள் ஒவ்வொரு முடிக்கும் நீங்கள் தொழ வேண்டும், ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் இபாதத்தை செய்ய வேண்டும், ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்கள் இபாதத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே இவரை கோச்சிக்கிட்டேன், ஒரு காரணம் சொல்லலாம். அவருக்கு நான் அவர் பேச்ச கேட்கல, ஒரு காரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு ஏதாவது ஒரு தகுந்த காரணம் உங்களால் கொண்டு வர முடியுமா? அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரஹ்மத்துகளையும் கிருபைகளையும் செய்வதற்கு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் தயாராக இருக்கிறான். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு கெஞ்சி அழுது எப்படியாவது மனுஷங்களை காக்கா பிடிக்கிறதுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட போய் ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு போய் எதனாச்சும் பேசி டீ வாங்கி குடிச்சிருவான், எதனாச்சும் போய் கடன் வாங்கிட்டு வந்துருவான். நம்ம கிட்ட யார்கிட்ட காக்கா பிடிக்கிறதுக்கு சொல்லி தரதுக்கு PhD முடிக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தமிழ்ல கேளுங்க, இங்கிலீஷ்ல கேளுங்க, உருதுல கேளுங்க. உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ, ஊமையுடைய பாஷையை கூட அல்லாஹ் அறிகிறான். அவனுக்கு இஹ்லாஸ் வேண்டுமா ஜி? அவன் மனதிலே தூய்மையான எண்ணத்தோடு அல்ல துஆ கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா? ஏதோ ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين அப்படியே வாய் மட்டும் ஓடக்கூடாது, மனதால் கேட்க வேண்டுமா ஜி? அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடுன்னு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையுடன் கேட்கக்கூடியவனுடைய துஆவை தான் அல்லாஹ் மன்னிப்பான். நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், சரி ஏந்தி பார்ப்போம், ரப்பு மன்னிச்சா உண்டு, அது உனக்கு ஆப்ஷனல்ல தான் அல்லாஹ் வைப்பான். அல்லாஹ்வை நீ எப்படி நினைக்கிறாயோ அல்லாஹ் உன்னோடு அப்படித்தான் இருப்பான். அன இந்த அபதி பி தன்னிஹி, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோடு இருப்பேன். என்னை மன்னிக்க கூடியவன் என்று அடியான் கையேந்தினால் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், என் பாவம் அவ்வளவு நினைச்சானா அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ் கிருபையாளன், அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் உங்களை அழைத்து ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் உங்களோடு கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? யாராச்சும் இருக்கிறீங்களாப்பா பாவ மன்னிப்பு கேட்க? ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிசிக்கலா அல்லாஹ் இறங்கி வரல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை தேடுகிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அடியான் முயற்சி செய்தால் அவன் எப்படிங்க முயற்சி செய்யணும்? சாதாரணமா ஒரு ஜான் நடந்து போனா அல்லாஹ் 2 ஜான் திரும்பி வரான். ஒரு முழம் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சென்றால் அல்லாஹ் 2 முழம் உங்கள் பக்கம் வருகிறானாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ நடந்து போய் பார், அல்லாஹ் உன் பக்கம் ஓடி வருவான் என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த ரமதானை யாருக்கு சாபம் இருக்கிறதோ
இந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரே வழி, இஹ்லாசுடன் தௌபா செய்யுங்கள். இஹ்லாசுடன் நீங்கள் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் எப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நல்ல நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. இந்த ரமதான் முடிவடைந்தும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை இப்படியே அல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் பெருநாளை அடைந்து சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.